ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. وقال أيضا من حسن إسلام المرء تركه ما لا يعنيه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உன்னை ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ஷவ்வால் மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலானிலே பல நல்லமல்களை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்கிரியைகளை புரிந்து அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக நாம் சற்சமயம் பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, மனிதனுடைய அடிப்படை அழகானது, பரிசுத்தமானது. முஸ்லிம் மூமின் அல்ல, மனிதர்களுடைய அடிப்படையே ஒரு நாகரிகமான ஒரு அமைப்பில் படைத்திருக்கிறான் அல்லாஹ். வத்தீனி சூறாவை முழுமையாக நான் ஓதினேன். வத்தீன், அத்தீன் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீது சத்தியமாக, சீனாய் மலையின் மீது சத்தியமாக, இந்த பாதுகாப்பான அபயமளிக்கும் ஊர் மக்காவின் மீது சத்தியமாக, நிச்சயமாக லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனித இனத்தை நாம் அழகிய அமைப்பிலே, அழகிய வடிவிலே படைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்த ஆயத் சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், அதற்கு பின்னால் அவனை கீழ் சாதிகளில் ஆக்கினோம். கீழ் சாதியாக, கேவலமானவர்களாக, அற்பமானவர்களாக. மனிதன் அழகானவன், அதே மனிதனை கேவலமாக ஆக்கினேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சில தன்மைகளை அந்த இடத்திலே விதிவிலக்காக கூறுகிறான். அதாவது மனிதர்களிலே பின்வரும் தன்மை உள்ளவர்களை தவிர அவர்கள் கண்ணியமானவர்கள். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத்,
நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லோரும் கீழ் சாதிகள். ஈமான் நல்லமல் உள்ளவர்கள் மாத்திரம்தான் கண்ணியவான்கள். இது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்ற விடயம். அவர்களுக்கு முடிவுறாத கூலி இருக்கிறது. கைரு மம்னூன். இவ்வளவு தெளிவுபடுத்தியும் கியாமத்து நாளை மறுமை நாளை உங்களுக்கு நம்ப விடாமல் பொய்ப்பிக்க வைத்தது எது? உங்களை நம்ப விடாமல் ஆக்கியது எது? அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ் செய்கின்ற தீர்ப்பு உண்மையானதல்லவா, நேர்மையானதல்லவா? அல்லாஹ் மிகவும் நேர்மையாக தீர்ப்பளிக்க கூடியவன் அல்லவா என்று அல்லாஹ் அந்த சூறாவை முடிக்கிறார். கண்ணியமானவர்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் கீழ்மாடியிலே யார் யாருக்கெல்லாம் 2 கால்களும் சுகமாக இருக்கிறதோ, படியேறி மேலே வர முடியுமோ, தயவு செய்து மேல் மாடிக்கு வாருங்கள். தாராளமாக இடம் இருக்கிறது. படியேற முடியாத அளவு சிரமப்படக்கூடியவர்கள் மாத்திரம் கீழே இருங்கள். தீனுடைய மார்க்கத்துடைய சபைகளை நிறைத்து அமர்வது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும். ஒருவர் 3 நபர்கள் சபைக்கு வந்தார்கள். எப்பொழுதும் தீனுடைய சபைகளிலே முன்னாடி அமர வேண்டும். சாய்ந்து கொண்டு, வயோதிபர்கள், நோயாளிகள் வேறுடைய மற்றவர்கள் முன்னே வந்து அமர வேண்டும். 3 நபர்களில் ஒருவர் முன்னால் வந்து அமர்ந்தார், 2வது நபர் பின்னால் அமர்ந்தார், இன்னும் ஒருவர் அமராமல் போய்விட்டார். முதலாவது நபர் நெருங்கி முன்னால் வந்து அமர்ந்தவரை பார்த்து நபி அவர்கள், இவர் முன்னால் நெருங்கி வந்தால் அல்லாஹ்வும் அவரை நெருக்கிக் கொண்டான், அல்லாஹ்வும் அவரை சமீபித்துக் கொண்டான், பக்கத்தில் எடுத்துக் கொண்டான். தூர அமர்ந்தவரை அல்லாஹ்வும் தூரமாக்கினான், அல்லாஹ்வும் அவரை பிற்படுத்தினான். உட்காராமல் போனவரையும் அல்லாஹ் ஒதுக்கி விட்டான். எனவே அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமா? சபைகளிலே முன்னால் இருக்கின்ற இடங்களை நிறைத்து அமருங்கள். முன் சப்பில் இடத்தை வைத்துவிட்டு 2வது சப்பிலே அமர முடியாது. முன் சப்பிலே நிறைத்து அமருங்கள். நான் சொன்னது எல்லோருக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னால் உள்ள இடங்களை நிறைத்து அமருங்கள். முன்சப்பிலே நீங்கள் இடத்தை வைத்து பின்னால் அமர்வது இஸ்லாத்துடைய சபையை, ஹுத்பாவை நீங்கள் கேவலப்படுத்திய கூட்டத்தில் சேர்வீர்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு கம்ஃபர்டபிளான சௌகரியமான இடத்தில் அமராமல் எந்த இடத்தில் இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் அமருங்கள். இது எங்கேயுமே உள்ளது. இந்த ஹுத்பாவில் மாத்திரமல்ல, எந்த தீனுடைய சபையும் இப்படித்தான். எனவே சொல்லுகின்ற விடயங்களுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு சமூகமாக மாறுவோம். அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு சூரா வத்தீனுடைய சாராம்சம். மனிதன் அழகானவன், மனிதன் நாகரிகமானவன், மனிதன் பரிசுத்தமானவன். இன்று மனிதர்களிலே பல சாரார்களை நாம் பார்க்கிறோம். மனிதர்களிலே பல்வேறுபட்ட சாரார்களை பார்க்கிறோம். நல்லவர்களை பார்க்கிறோம், கெட்டவர்களை பார்க்கிறோம், நியாயமானவர்களை பார்க்கிறோம், அநியாயமானவர்களை பார்க்கிறோம், நேர்மையானவர்கள், நீதியானவர்கள், நேர்மையற்றவர்கள், நயவஞ்சகர்கள் என்று பலரை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற வழிகளை பொறுத்து அவர்களுடைய விடயங்கள் அமையும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை, மனித இனத்தை நான் அழகாக நல்ல முறையிலே ஒழுக்கமாக நாகரிகமாகத்தான் படைத்திருக்கிறேன். அநாகரிகம், கேவலம், இழிவு அவரவர்கள் அவர்களுடைய செயல்களை வைத்து தேடிக்கொள்வது. எனவே பேசப்படுகின்ற விடயங்களை மிக கவனமாக செவிமடுப்போம், உற்சாகமாக கேட்போம். எந்த அளவு நம்முடைய உள்ளங்களை திறந்து காது கொடுத்து கவனமாக கேட்போமோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இது யாரும் இன்னும் தூங்கவில்லை, முன்னால் சொல்லிக் கொள்கிறேன், இது தூங்குகின்ற நேரம் அல்ல. 6 நாட்கள் கைலூலா ஜும்மா லுஹருக்கு முன்னால், ஜும்மாவுடைய தினத்திலே கைலூலா தூக்கம் ஜும்மா தொழுகைக்கு பின்னால். இது லுஹருடைய ஆதான், ஜும்மாவுடைய ஆதான் சொல்லப்பட்டு விட்டது. எனவே தூங்குகின்ற நேரம் அல்ல, உற்சாகமாக. ஒருவர் தூங்கினாலும் ஹத்தீபுக்கு சோர்வு ஏற்படும். நீங்கள் இந்த இடத்தில் நின்றால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் யாரும் தூங்க வேண்டாம். இதை பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இது என்னுடைய உரிமை, நான் சொல்லத்தான் செய்வேன். அன்பானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நாகரிகமானது, அழகானது, ஒழுக்கமானது. மற்றவர்கள் பார்த்தால் எங்களை கௌரவப்படுத்தக்கூடிய அமைப்பிலே நம்முடைய பண்பாடுகள், உடை, நடை, பாவனை, பேச்சுக்கள் இருக்க வேண்டும். இதை நாம் எந்த கட்டத்திலும் விடக்கூடாது.
இதனுடைய தலைப்பு. மனிதன் அடிப்படையிலே கண்ணியமானே அழகாக படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அழகை நபிமார்கள் மூலம் சஹாபாக்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு பாதுகாத்து இன்று வரைக்கும் தந்திருக்கிறான். அதை அழகிய இஸ்லாமிய வாழ்க்கை முறை. ஒரு சீசனிலே அழகாகவும் மறு சீசனிலே அசிங்கமாகவும் மாறக்கூடாது. ரமதானிலே பெரிய இறை நேசர் போன்ற தோற்றம், பிறநாள் பிறையோடு கண்ணியமானவர்களே வளமை போன்று கெட்ட பாவமான காரியங்களிலே நாம் ஆளாக கூடாது. இதுதான் என்னுடைய தலைப்பு. எப்பொழுதும் நம்முடைய அழகை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய அடிப்படை கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும். கீழ்த்தரமானவர்களோடு சேர்ந்து நாம் கீழ்த்தரமான வேலைகள் செய்யக்கூடாது. ஒரு உண்மையான தூய்மையான முஸ்லிம் யார் கண்ணியமானவர்களே, எந்த கட்டத்திலும் அவன் தன்னுடைய இஸ்லாத்தை, தன்னுடைய மதிப்பை, மரியாதையை பேணி நடந்து கொள்வான். தனிமையிலும் பேணுவான், கூட்டத்திலும் பேணுவான், ஊரிலும் பேணுவான், வெளியிலும் பேணுவான், உள்நாட்டிலும் பேணுவான், வெளிநாட்டிலும் பேணுவான். மஸ்ஜிதில் இருக்கின்ற அந்த தோற்றத்திலே, அந்த தன்மையிலே பஜாரிலும் இருப்பார். மஸ்ஜிதில் இருக்கின்ற அதே உள்ளத்தோடு பிரயாணத்திலும் இருப்பார். இதுதான் அழகான முஸ்லிமுக்கு அடையாளம், பண்பாடுள்ள முஸ்லிமுக்கு அடையாளம். இடத்துக்கு ஏற்றவாறு மாறுவது ஒரு நேர்மையான ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு அல்ல. எப்பொழுதுமே நான் ஒரு முஸ்லிம் என்ற பெருமையை பாதுகாப்பான். இடத்துக்கு ஏற்றவாறு எங்கு இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமலாக்க வேண்டுமோ அங்கு இல்லாமலாக்க மாட்டார். தனிமையில் இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்ய மாட்டார். ஏன்? நான் அழகானவன், நான் நாகரிகமானவன், நான் தூய்மையானவன், நான் நேர்மையானவன் என்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். அன்பானவர்களே, இந்த அழகை நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவு பாதுகாக்கிறோம்? அல்லாஹ் 4 விடயங்கள் மீது சத்தியம் செய்து சொல்வது. அத்தி, ஜெய்தூன், தூர் சீனா, அந்த சீனாய் மலை, மக்காவுடைய பூமி. அதற்கு பின்னாலும் லக்கது, இன்னும் உறுதிப்படுத்தி 5வது உறுதிப்படுத்தி அல்ல சொல்கின்ற விடயம், மனிதனை அழகாக படைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் உன்னதமானவர்கள். இங்கு கீழ் சாதியாக்கினோம், கீழ் சாதிகளாக ஆக்கினார். அதுதான் அஸ்பல சாபிலின், கேவலமானவர்களாக மாற்றினோம் என்று சொல்லிவிட்டு, யாரை தவிர ஈமான் நல்ல அமல்கள், தீனுடைய மார்க்க வாழ்க்கை வாழக்கூடியவர்களை தவிர, மார்க்கப்பற்றோடு வாழக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள், அழகானவர்கள். இப்பொழுது ஈமான் உள்ளவருக்கு பெயர் தான் முஃமின், இஸ்லாம் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு சொன்ன சில உதாரணங்கள் ஹதீஸிலே வந்திருக்கின்றன. மூமின்களை நபி அவர்கள் ஒப்பிட்டது. எதற்கு ஒப்பிட்டார்கள்? கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமை, ஒரு முஃமினை நபி அவர்கள் ஒப்பிட்ட ஒன்றுதான், இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன் மிஸ்லுல் முஸ்லிம். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் முஸ்லிம் போன்று. அந்த மரம் எந்த மரம்? அதாவது ஒரு நொடி போன்று, ஒரு விடுகதை போன்று. அது ஒரு சபையிலே கேட்டார்கள், ஒரு மரம் இருக்கிறது, அது முஸ்லிமுக்கு ஒப்பான மரம். சஹாபாக்கள் யாரும் பதில் அளிக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றார்கள், எனக்கு அந்த பதில் உள்ளத்திலே அது ஈச்ச மரம் என்று மனதிலே வந்தது. ஈச்ச மரம் என்ற மனதிலே வந்தது. மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருந்ததனால் நான் பதில் அளிக்க பின்வாங்கினேன். வீட்டுக்கு வந்து தந்தையிடம் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மகனிடம் நீ பதில் அளித்திருந்தால் எனக்கு அது மிக விருப்பமானதாக இருந்திருக்கும். நீ அந்த நபியோருடைய வினாவுக்கு நீ விடை கொடுத்திருந்தால் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஈச்ச மரம். அதுக்கப்புறம் நபி அவர்களே பதில் சொன்னார்கள், அது ஈச்ச மரம். அன்பானவர்களே, இந்த உதாரணம் என்ன சொல்கிறது? ஈச்ச மரம், அதுல எந்த பகுதியும் வீணாகாது. ஈச்ச மரத்துடைய எல்லா பகுதிகளும் பயனுள்ளது. ஒரு முஸ்லிமுடைய அனைத்துமே பிறருக்கு பிரயோசனமானது, எதுவுமே வீணானதல்ல. ஒரு முஸ்லிம் பேசினால் அந்த பேச்சு பிரயோசனமானது. ஒரு முஸ்லிமுடைய நடை, ஒரு முஸ்லிமுடைய கொடுக்கல் வாங்கல், ஒரு முஸ்லிமுடைய பார்வை, ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை, ஒரு முஸ்லிம் மௌத்துக்கு பின்னாலும் உலகத்திலே பிரயோசனமான விடயங்களை விட்டு செல்வார். அந்த மரத்தை போன்று அதில் ஒரு பகுதி, ஒரு துளி கூட, ஒரு தூசி அளவு கூட வீணாகாது. அதன் ஓலைகளும் பிரயோசனம்,
அதன் கனிகளும் பரக்கத்தான கனி, அது உறுதியானது, எந்த கட்டத்திலும் எந்த பெரிய காற்றுக்கும் அது அசைந்து கொடுக்காதது. கண்ணியமானவர்களே, பெரிய எந்த சவாலுக்கும் முகம் கொடுக்கக்கூடியது. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஈச்ச மரம் போன்றிருக்க வேண்டும். இது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை, ஈமானுடைய அந்த சக்தியை அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை. அடுத்த உதாரணம் சொன்னார்கள், ஒரு முஃமின் லக்கமசலின், ஒன்று இந்த மரம் வந்திருக்கிறது, இன்னும் ஒரு தெளிவாக நஹ்லா, ஈச்ச மரம் என்று தெளிவாகவும் வந்திருக்கிறது. விடை கேள்வி கேட்டும் சொன்னார்கள், நேரடியாகவும் சொன்னார்கள். ஈச்ச மரம் போன்று ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் ஈச்ச மரம் போன்று, ஒரு ஈச்ச மரம் ஒரு முஸ்லிம் போன்றது. இன்னும் ஒரு உதாரணம் சொன்னார்கள், லக்கமசலின் நஹ்லா, தேன் பூச்சி, தேன் கொசுக்கு ஒரு மூமிலே ஒப்பிட்டார்கள். அந்த தேன் கொசுவை பற்றி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மரத்திலே அது போய் நிற்கும், அவருடைய தேனீக்களை உறிஞ்சும், பூக்களில் அந்த பாணிகளை உறிஞ்செடுக்கும். அந்த மரத்தை சேதப்படுத்தாது. ஒரு மரத்தில், ஒரு பூவில் அந்த தேன் பூச்சி, தேன் கொசு போய் நின்று மெதுவாக அந்த பூக்களிலிருந்து அந்த தேவையான அந்த பாணிகளை உறிஞ்செடுக்கும். லா துப்சிர், அது அந்த மரத்தை சேதப்படுத்தாது. அது வலா துப்சிர், அந்த மரத்தை அது பாழாக்காது, வீணாக்காது. அப்படியே தனக்கு தேவையான பூக்களிலே இருந்து மெதுவாக எடுத்துவிட்டு அது மெதுவாக பறந்துவிடும். தேன் கொசுடைய அடுத்த தன்மையை சொன்னார்கள், அது நல்லதை, பரிசுத்தமானதை உட்கொள்ளும். அதனுடைய உணவாக அது பரிசுத்தமானதைத்தான் வெளியாக்கும். தேன் பானியை வெளியாக்குறது. முழு மனித சமுதாயத்துக்கும் நிவாரணம் உள்ள, நோய் நிவாரணம் உள்ள தேன் பானியை அது வெளியாக்கும். இது ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய பண்பு, எப்பொழுதுமே சுத்தமானதை உட்கொள்வது. ஒரு மனிதனுடைய அழகு, அவருடைய சாப்பாடு, அவர் உள்வாங்குகின்ற விடயம், அவருடைய வயிற்றுக்குள் செல்கின்ற விடயத்தை வைத்து அது பாதுகாக்கப்படும், பாழாக்கப்படும். யாருடைய வயிற்றுக்குள், யாருடைய தொண்டைக்குழியை, யாருடைய நாவை, யாருடைய உதட்டை ஹராம் தாண்டுமோ அவர் கீழ் சாதி, அல்லாஹ் சொல்கின்ற கேவலமானவர். எனவே பரிசுத்தமானதை உட்கொள்வது, ஹராம்களை தவிர்ப்பது, அந்த தேன் கொசுக்கொப்பான தன்மை, அந்த தேன் பூச்சி பரிசுத்தமானதை, நல்லதை, தூய்மையானதைத்தான் அது உட்கொள்ளும். தேன் பூச்சியை பிணத்திலே காண முடியாது, செத்த பிராணிகள் மீது காண முடியாது, சாக்கடைகளிலே காண முடியாது. அது கான்களிலும் இந்த அழுக்குகளிலும் குப்பை தொட்டிகளிலும் தேன் கொசு மேயாது. ஏனைய கொசுக்கள் அது பிணத்திலே, அது துர்நாற்றத்திலே, அது குப்பை தொட்டிகளில் தான் இருக்கும். எனவே தேன் பூச்சி நல்ல சுத்தமான, நல்ல நிவாரணம் உள்ள, நல்ல தன்மை உள்ள பூக்களில் தான் அது மேயும். தேன் பூச்சி பரிசுத்தமானதை தேடி செல்லும், பரிசுத்தமானதை உட்கொள்கிறது, ஷிஃபாவுடைய நிவாரணம் உள்ள பாணியை அது வெளியாக்குகிறது. அல்லாஹ் சொல்கிறார், எதனால் ஏற்பட்டது? அதனுடைய பரிசுத்தமானதை உட்கொண்டதனால் ஏற்பட்டது. எனவே எது உள்ளே போகுமோ அதுதான் கண்ணால் வெளியாகும், அதுதான் கையால் வெளியாகும், அதுதான் சிந்தனையாக வெளியாகும். ஹராம் உள்ளே போனால் அது ஒவ்வொரு உறுப்புகளாலும் ஹராம்கள் தான் வெளியாகும், பாவங்கள் தான் வெளியாகும். எனவே கண்ணியமானவர்களே, தேன் கொசுக்கொப்பானவர், அதை பற்றி ஆய்வில் எழுதப்பட்டிருக்கிறது. தேன் பூச்சியுடைய அடுத்த சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஒற்றுமை. ஒற்றுமை. ஒரு சிறியோர் தேன் கூட்டை கட்டுவதற்கும் ஆய்வில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறியோர் தேன் கூடாக இருந்தாலும் மினிமம் குறைந்தது 75,000 தேன் பூச்சிகள் சேர்ந்துதான் ஒரு கூட்டை அமைக்குமா? 75,000 தேன் பூச்சிகள் சேர்ந்துதான் ஒரு தேன் கூட்டை அமைக்கிறது. ஒற்றுமை. அடுத்த தேன் பூச்சியுடைய அடுத்த சிறப்பம்சம் சோம்பேறித்தனம் கிடையாது, எப்பொழுதுமே உற்சாகம்.
சோம்பேறித்தன்மை கிடையாது. சோம்பேறித்தனம், ஒன்றுக்கும் இயலாமை, பின்வாங்கக்கூடிய தன்மை, சோர்வு தன்மை, எதற்குமே முன்னாகாத பலவீனமான தன்மை தேன் பூச்சில் கிடையாதாம். தேன் கூட்டிலே ஒரு பூச்சி சோம்பேறித்தனம் காட்டிக்கொண்டு தன்னுடைய டியூட்டியை, தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யாவிட்டால் தேன் பூச்சிகள் என்ன செய்யுமாம்? அந்த கூட்டை விட்டும் அதை அப்படியே விரட்டி விடுமாம். ஏனைய பூச்சிகளும் அதை போன்று சோம்பேறியாக மாறிவிடும். தேன் பூச்சியுடைய சிறப்பம்சம். அதே போன்று கண்ணியமானவர்களே, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற தன்மை. அந்த ராணி தேன் சொல்வார்கள், அந்த தேன் பூச்சியுடைய தலைமை, அந்த ராணி தேனுக்கு அந்த தேன் பூச்சிகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தேன் கொசுக்கள் அந்த தலைமைக்கு கட்டுப்படுகிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே முதலாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற விடயம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற தன்மை. وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا وَمِنَ الشَّجَرِ وَمِمَّا يَعْرِشُونَ. 3 இடங்களில் தன்னுடைய கூட்டை கட்டுமாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். 3 இடங்களில். தேன் பூச்சியிடம் இருக்கின்ற மிக முக்கியமான பண்பு ரப்புக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. நாங்கள் தேன் பூச்சிக்கு அறிவித்தோம், வழிகாட்டினோம். என்ன வழிகாட்டினோம்? நீ உன்னுடைய வீட்டை மினல் ஜிபால், முதலாவது மலைகளிலே கட்டு, உன்னுடைய கூடுகளை மலைகளில் கட்டு. இரண்டாவது ஒமின ஷஜர், மரங்களிலே கட்டு. ஒமின்னா யாரிஷூன், அதுக்கு பின்னால் பெரிய பெரிய கட்டிடங்கள், முகடுகள், கூரைகள், மக்களுடைய உயரமான கட்டிட முகடுகளுக்குள்ளே, அந்த சிகரங்களுக்குள்ளே, அந்த டவர்களிலே கட்டு. பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கிறது, அந்த கோபுரங்களிலே கட்டு. கண்ணியமானவர்களே, பாருங்கள், இந்த உலகத்திலே நீங்களும் ஆய்வு செய்து தேடி பார்க்கலாம். உலகத்திலே எடுக்கப்படுகின்ற தேன்களில் அதிகமான தேன்பானைகள் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் மலை தேன். மலை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தேன் பூச்சி கட்டப்படுகிறது. அதிகமான உலகத்தில் இருக்கின்ற தேன் கூடுகளிலே அதிகமான தேன் கூடுகள் கட்டப்பட்டிருக்கிறது மலைகளிலே. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அந்த அந்த முறை வண்ணத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அதிகமான தேன் எடுக்கப்படுவது மலைகளிலிருந்து, மலைகளுடைய துவாரங்களிலிருந்து. இரண்டாவதாக அதிகமாக எடுக்கப்படுவது மரங்களிலிருந்து. மூன்றாவது கட்டடங்களுடைய முகடுகளிலிருந்து. தேன் பூச்சி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. இன்று வரைக்கும் அந்த தேன் பூச்சி குர்ஆனிலே பாராட்டப்படுகிறது, அந்த தேன் பூச்சி புகழப்படுகிறது. அந்த தேன் பூச்சியை நபி அவர்கள் நல்ல விடயத்துக்கு உதாரணம் சொன்னார்கள். நாமும் நல்லவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்து மரணித்தால் நாம் கபருக்கு போனாலும் நம்மை நாளாந்தம் நம்மை பற்றி பேசப்படும், நம்மை பாராட்டப்படும், நமக்கு துஆ கிடைக்கும். நம்மை போன்று வாழ வேண்டும் என்று பிறர் முயற்சிப்பார்கள். நம்மை போன்று கௌரவமாக வாழ்ந்து மன்னிக்க வேண்டும் என்று மற்றவர்கள் ஆசைப்படுவார்கள். தேன் பூச்சிக்கப்பட்டார்கள். அடுத்தது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை பாருங்கள். அதுக்கு சும்ம குலி மின் குல்லி ஸமராத் ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி ஸுலுலா. அதுக்கு பின்னால் நீ சாப்பிடு, தேவையான உணவுகளை ஒவ்வொரு கனிகள் பழங்களிலிருந்தும் சாப்பிடு. சும்ம குலி மின் குல்லி ஸமராத் ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி ஸுலுலா. உன்னை ரப்பு காட்டிய வழிகளிலே உன்னை தாழ்த்தி கட்டுப்பட்டு நீ செல். அல்லாஹ் எந்த ரூட்டை காட்டுகிறானோ அந்த ரூட்டிலே அது போகும். பழங்களை சாப்பிடும். அந்த பழங்களுடைய அந்த நல்ல சாறுகளை, கழிவுகளை கழிவாக வெளியாக்கும். அதுதான் தேன்பானி. உலகத்தில் எத்தனையோ வகையான தேன்பானிகள் இருக்கின்றன. கண்ணியமானே, இந்த உதாரணத்தை நபியவர்கள் யாருக்கு சொன்னார்கள்? உண்மையான முஃமினுக்கு, தூய்மையான முஸ்லிமுக்கு. அடுத்தது நபியவர்கள் சொன்ன உதாரணம் தான் கண்ணியமான நெருப்பிலே உருக்கப்படுகின்ற தூய தங்கம் போன்றவர். கலப்படம் இல்லாத தங்கத்துக்கு ஒப்பானவர்கள் மூமின்கள். ஒரு முஸ்லிம் நெருப்பிலே உருக்கப்படுகின்ற கலப்படமற்ற தூய்மையான தங்கம், அதில் எந்த கலப்படங்களும் கழிவுகளும் எந்த விதமான ஏனைய பொருட்களும் கலக்காமல் தனி தூய்மையான தங்கம் எப்படி இருக்குமோ அது போன்றுதான் ஒரு மூமின். இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. 3 சொன்னேன்.
கண்ணியமானவர்களே, இந்த தன்மைகள் நம்மிடமும் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான முஃமின் தூய்மையானவராக இருப்பார், கலப்படவாதியாக இருக்க மாட்டார், வஞ்சகம் உள்ளவராக இருக்க மாட்டார், நயவஞ்சகராக இருக்க மாட்டார். எப்பொழுதுமே அவர் அவருடைய நிலைப்பாட்டில் சரியாக இருப்பார், எடுத்துக்கேற்ற மாதிரி நடிக்க மாட்டார். மக்களுக்கு முன்னால் ஒரு மாதிரியும் இல்லாத இடத்துல வேறு மாதிரியும் செயல்பட மாட்டார். எங்குமே நேர்மை இருக்கும், எங்குமே நீதி இருக்கும். எங்கு சென்றாலும் இஸ்லாத்துடைய அடையாளத்தை விட மாட்டார். எங்கு சென்றாலும் பாவங்களை தெரிந்து கொள்வார். அன்பானவர்களே, இது நம்மிடம் தேவை. உறுதிப்பாடு நம்முடைய அனைத்தும் பிறருக்கு கைருன்னாஸ் அன்பாகும் லின்னாஸ், மக்களுக்கு பயனுள்ளவராக வாழ்வார். இதன் ஒரு அழகான உண்மையான முஸ்லிமுக்கு அடையாளம். சிந்திப்போம் கண்ணியமானவர்களே, வாழ்கிறோம். எனக்கு இந்த 60 வயது, 70 வயது, 50, 40, 30, 20, நான் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்ன விடயங்களை மக்களுடைய மனதிலே என்னை பற்றி எந்த நிலைப்பாட்டை விட்டு செல்கிறேன், என்னை பற்றி எந்த பட்டியலிலே மக்கள் சேர்ப்பார்கள்? நல்லவருடைய பட்டியலை சேர்ப்பார்களா? நேர்மையானவருடைய பட்டியலை சேர்ப்பார்களா? தூய்மையானவருடைய பட்டியலை சேர்ப்பார்களா? அல்லது கண்ணியமானவர்களே, கேவலமான அற்பமான பேசினாலே அவரை பத்தி பேச வேணும் என்று சொல்ற அளவுக்கு வெறுப்பை உண்டாக்கிவிட்டு போகிறோமா? எப்படி போகிறோம்? எந்த நிலைப்பாட்டில் வாழ்கிறோம்? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது? நம்முடைய முகப்பாவனை எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தமாக, அழகாக, நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் வத்தீனி சூறாவுடைய சாராம்சம். அழகு, தன்னுடைய அழகை மனிதன் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்துடைய அழகை பாதுகாக்க வேண்டும். மனித இனமே அழகானது. அதில் ஈமான் உள்ளவர்கள் தான் கண்ணியமானவர்கள், ஈமான் நல்லமல் இல்லாதவர்கள் கேவலமானவர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டார். சஹாபாக்களில் எடுத்தார்கள், கேவலமாக இருந்தவர்களை அல்லாஹ் உயர்த்தினார். இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்கள் உலக அடிப்படையிலே உயர்ந்த தரத்தில் இருந்தார்கள், கண்ணியமான தரத்தில் இருந்தார்கள். கேவலமாக்கினார். ஒவ்வொரு காலத்திலும் 2 சாரா இருந்தார்கள், உயர் சாதிகள், கீழ் சாதிகள். எந்த விடயத்திலே? துனியாவுடைய விடயத்திலே அவர்கள் மதிப்பிட்டார்கள். துனியாவிலே மேலே இருந்தால் கண்ணியம், ஆனால் முடிவு மோசமாக அமைந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனும் உதாரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உலக அடிப்படையிலே நடுத்தரமான நிலைமை. பேச்சை எடுத்தால் சரியாக பேசவும் முடியாது, கொன்னல் பேச்சு திக்குவா என்று சொல்லுவோமே, திக்கித்தான் பேச்சு வரும். பேச்சில் பலகீனம். ஃபிரௌன் கூட ஒரு தடவை மஹீன் வலா யகாது யுபீன். மூசா நவுது பில்லாஹ், ஃபிரௌன் அவர் அதிகமாக பேசியவன், அவன் சரளமாக பேசக்கூடியவன். மஹீன், மூசா கேவலமானவன். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலமாக பார்த்தான், கீழ்சாதியாக பார்த்தான். வலா யகாது யுபீன், மூசாவுக்கு பேசவும் தெரியாது, அதே பேச தெரியாது, தெளிவா பேச தெரியாது, கேவலமாக கருதினான். கண்ணியமானவர்களே, எது நிலைத்தது, எது அழிந்தது? யார் கீழே போனார், யார் மேலே வந்தார்? ஈமான், நல்ல அமல், இதுதான் உயர்த்தும். ஆட்சி அதிகாரம் அதை வைத்து கண்ணியம் அல்ல, அது ஈமானுடனும் நல்ல அமலோடும் இருந்தால் அது கண்ணியம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தான், உயர்த்தினான், கண்ணியப்படுத்தினான். அவனை அல்லாஹ் மூழ்கடித்தான், அழித்தான், நாசமாக்கினான். ரஜத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். இதுதான் வத்தீனி சூராவுடைய ஆயத். ஃபிரௌன் கீழ்சாதியாக்கப்பட்டான். மறுமுனையிலே காரூன், அவன் நினைத்தான் பணத்தை வைத்து கௌரவத்தை அடையலாம். பணம் இருந்தால் கண்ணியம். பணம் மாத்திரம் இருப்பது கண்ணியம் அல்ல, பணத்தோடு ஈமான் சேர்ந்தால் கண்ணியம், பணத்தோடு நல்ல அமல்கள் இருந்தால் கண்ணியம், பணத்தோடு நேர்மை இருந்தால் கண்ணியம், பணத்தோடு சதக்கா இருந்தால் கண்ணியம், பணத்திலே ஜகாத் கொடுக்கப்பட்டால் கண்ணியம், பணத்திலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் பணத்துக்கு கண்ணியம், பணத்தின் மூலம் சமூக சேவை செய்தால் கண்ணியம். பணத்தை எனக்கு மாத்திரம்,
என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம், என்னுடைய ஆடம்பரத்துக்கு மாத்திரம், என்னுடைய சுவண்டிக்கு மாத்திரம், நான் அனுபவிக்க மாத்திரம் என்று நாம் பணத்தை நமக்கு மாத்திரம் என்று சுருக்குவோம் என்றால், காரூன் நினைத்தால் பணத்தை வைத்து கண்ணியமாக வாழலாம், கண்ணியமாக சாகலாம் என்று காரூனை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான். செலவழிக்காத பணம், ஜக்காத்து கொடுக்காத பணம், சதக்கா கொடுக்காத பணம், ஏழை எளியவர்கள் அனாதைகள் விதவைகளுக்கு கொடுக்கப்படாத பணம், ஈமான் கலக்காத பணம், நல்ல அமல்கள் பணத்தின் மூலம் செய்யப்படாத பணம், பணத்தோடு பணக்காரரும் சேர்ந்து பூமிக்குள் சொல்லி வாங்கப்பட்டார். உலகத்திலே காரூனுக்கென்று ஒரு கபரே கிடையாது. அன்றே பெரிய உலக வர்த்தக மையம், வியாபார மையம், இன்று கண்ணியமனே குப்பைகள் கொட்டப்படக்கூடிய ஒரு குப்பை தொட்டியாக மாறி இருக்கிறது. குப்பை கூலங்கள் கொட்டப்படக்கூடிய ஒரு இடமாக, கழிவுகளை கொட்டப்படக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. எனவே பணம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது அழகை கொடுக்கும்? அது ஈமானுடன், இறை விசுவாசத்துடன். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் கேட்பான், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், அதற்கு என்ன பதில் சொல்வதற்கு எத்தனை இருக்கிறது. ஜக்காத்து கொடுத்தேன், சதக்காக கொடுத்தேன், இப்படி இந்த சேவை செய்தேன், அந்த சேவை செய்தேன், பதிலாக சொல்வதற்கு வசதி உள்ளவர்களிடம் என்ன இருக்கிறது? எனவே பணம் அழகு, ஈமானும் நல்லமலும் இருந்தால் ஆட்சி அதிகாரம் கண்ணியமாக அமையும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஆட்சி செய்தார். எனவே கண்ணியமானே, உலகத்துடைய நிலைமைகளை வைத்து நம்முடைய கண்ணியம் முடிவு செய்யப்படுவதில்லை. ஈமான் நல்லமலை வைத்துதான் கண்ணியம் முடிவு செய்யப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள். ஈமான் இருந்தது, நல்ல அமல் இருந்தது. ஆட்சி அல்லாஹ்வின் விருப்பப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செய்தார்கள், கண்ணியம் அடைந்தார்கள். இதுதான் நான் சொல்கின்ற தலைப்பு. அல்லாஹ் கேவலமாக்குவது அந்த ஆட்சியை பாவிக்கின்ற முறையை வைத்து. சமகாலத்திலும் எத்தனையோ பேர் மண் கவ்வி கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌன் கவ்வியது போன்று. அன்பானவர்களே, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு உதாரணம். ஆட்சி வெறும் ஆட்சி கண்ணியத்தை தராது. நேர்மையாக ஈமானுடன் நல்ல பண்பாட்டுடன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஆட்சி செய்தால் அந்த ஆட்சியாளர் அழகான ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளர் நாகரிகமான ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளருக்கு கண்ணியமான முடிவு கிடைக்கும். சூரா காஃபிலே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பற்றி இன்று வரைக்கும் அல்லாஹ் ஓத வைத்திருக்கிறான். அவருடைய பெயரை சொல்ல வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய நீதியான, நேர்மையான, நல்ல பண்பாடுள்ள அந்த அழகையும் நாகரிகத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாத்த ஆட்சி, அநியாயம் இல்லாத ஆட்சி, துரோகம் இல்லாத ஆட்சி. கனிமல்லே குறிப்பிட்ட சாராருக்கு சார்பான இன்னும் சிலருக்கு பாதகமான ஆட்சி அல்ல, நேர்மையான ஆட்சி, கண்ணியமான முடிவு, கௌரவமாக பாராட்டு குர்ஆனிலே நிறைந்திருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, நபி அவருடைய காலம் நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், மடையன் என்று சொன்னார்கள், புத்தி பேதம் உள்ளவர் சொன்னார்கள், இவர் சமூகத்தை பிரிக்கிறார் சொன்னார்கள், இவர் புதிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்துகிறார் சொன்னார்கள். என்னென்ன விமர்சனங்களை, கேவலங்களை, குறைகளை சொல்ல முடியுமோ எல்லாவற்றையும் சொல்லி நபி அவர்களை மட்டம் தட்டம் ஏற்றிட்டார்கள். நபி அவர்களை தான், சஹாபாக்களை தான் எப்படி எல்லாம் கீழே போட்டு மிதித்தார்கள். அன்பானவர்களே, முடிவை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவெடுக்கப்படும். யார் யாரெல்லாம் தன்னை உயர் சாதிகள் என்று பெருமையாக, அகங்காரமாக, தலக்கணமாக நினைத்து நபியவர்களையும் சஹாபாக்களையும் கொச்சைப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, அந்த நபியவர்களுக்கு முன்னால், சஹாபாக்களுக்கு முன்னால் பெரியவர்களாக தன்னை நினைத்து ஈமான், அமல், நல்லமல் இல்லாமல் வெறும் பணம், அதிகாரம், வெறும் சண்டித்தனம், வெறும் குடும்ப கௌரவம், வெறும் சமூக செல்வாக்கு, இவைகளை மாத்திரம் வைத்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களையும் கேவலப்படுத்தியவர்களை ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், அல்லாஹ் கீழ் சாதி ஆக்கித்தான் உலகத்திலிருந்து எடுத்தான். அபூ ஜஹல் சமூகத்துடைய தலைவர், காபத்துல்லாவுடைய நிர்வாகி, மக்கத்து குறைஷியருடைய தலைவர், அவன் நினைத்தான் இந்த தலைமைத்துவத்தை வைத்து கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக சாகலாம் என்று அவனுடைய நினைப்பு. அல்லாஹ்வுக்காக வாழ்க்கையிலே காபத்துல்லாவுடைய நிர்வாகிதான். அல்லாஹ்வுக்காக ஒரு தவாப் செய்ய கிடைக்கவில்லை. அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த பகுதி ஆட்சியில் இருந்தால், ஆனால் அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூத் செய்ய கிடைக்கவில்லை. அல்லாஹ்வை
ஏகத்துவப்படுத்தி ஒரு வார்த்தை ஒரு வசனம் மொழிய கிடைக்கவில்லை. அவர் எதை கொண்டு நான் உயர்ந்தவன், நான் கண்ணியமானவன், நான் என்ன சமூகத்திலே மேல் சாதி என்று தன்னை பெருமையாக எதை வைத்து நினைத்தார்? ஆட்சியை, அந்த அதிகாரத்தை, அந்த குறைஷியுடைய தலைமைத்துவத்தை, மக்காவுடைய அதிகாரத்தை. என்ன நடந்தது? பதிலே அல்லாஹ் அவனை புரட்டினான். பதிலே கேவலமான முடிவு வந்தது. கனிமடை அப்படி கௌரவமாக வாழ்ந்தவனுக்கு என்ற ஒரு தனியான அவருடைய உறவினர்கள் கூட சென்று பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்கு கூட ஒரு கபர் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான். எத்தனை பேரை பதில் எல்லாம் கேவலப்படுத்தினான். ரமதானில் அதை பற்றி பேசினோம். அன்பானவர்களே, ஈமான் நல்லமலை வைத்துதான் கண்ணியம். இதுதான் நமக்கு அழகு, இதுதான் நமக்கு பாதுகாப்பு, இதுதான் நமக்கு நாகரிகம். வேறு எதை வைத்து நிரந்தர கண்ணியம் கிடைக்காது. பணத்தை வைத்து, பட்டத்தை வைத்து, படிப்பை வைத்து, அதிகாரத்தை வைத்து, செல்வாக்கை வைத்து கிடைக்காது. ஈமானும் நல்லமலும் இருந்தால் சமூகத்திலே கீழ் தரத்திலே மதிக்கப்பட்டவர்களை அல்லாஹ் உயர்த்துவார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு குடும்ப பின்னணி கிடையாது, தட்டு கேட்க யாரும் இல்லை. ஹபஷா எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர்கள், பாலைவனத்தில் மிதிக்கப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், இழுக்கப்பட்டவர்கள், சித்திரவதை செய்யப்பட்டவர்கள், சுடு வெயிலிலே கட்டு பாறாங்கல் ஏற்றி வைக்கப்பட்டவர்கள், டைம் டேபிள் போட்டு அநியாயம் செய்யப்பட்டவர்கள், வெறும் மேனியோடு சாட்டையால் அடிக்கப்பட்டவர்கள், இரத்தம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓட்டியவர்கள். அல்லாஹ்வுடைய பெயரை அந்த பாலைவன மண்ணிலே, கண்ணியமலை பாலைவன உஷ்ணத்திலே, இப்பொழுது நம்முடைய நாட்டுடைய இந்த உஷ்ணம் கண்ணியமலை கூடி போனால் 33, 34, 35, 36, 37 செல்சியஸ் டிகிரி உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை. ஏசி போட்டாலும் வியர்வை. மக்கா மதீனாவுடைய பூமி எப்படி இருக்கும் போனவர்களுக்கு தெரியும். அதிலும் பாலைவனம் எப்படி இருக்கும். கீழ்சாதி என்று நினைத்து, அற்பமாக நினைத்து அப்படியே அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். 2 விடயம் இருந்தது அவர்களிடம். 2 விடயம். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் பார்க்கின்ற விடயம், உயர்த்துவதற்கு அல்லாஹ் பார்க்கின்ற குவாலிபிகேஷன். ஈமான் நல்லமல். ஈமானும் நல்லமலும் பிலாலிடம் இருந்தது. அந்த ஈமான் என்னமென்னும் உறுதியாகியது. அல்லாஹ் ஒருவன் தான் அஹத். நீ எவ்வளவு அடித்தாலும், என்னை கொலை செய்தாலும், என்னை நீ எத்தனை சித்திரவதை செய்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான். நீங்கள் வணங்குகின்ற எந்த எதுவுமே வணங்க தகுதியற்றது சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உயர்த்த வேண்டிய கட்டம் வந்தது. அல்லாஹ் பாலைவனத்திலே மிதிக்கப்பட்டார்கள். மக்களுடைய பார்வையில் கீழ் சாதியாக பார்க்கப்பட்டார்கள். மக்களுடைய பார்வையில் அற்பமாக பார்க்கப்பட்டார்கள். அநியாயம் செய்யப்பட்டார்கள். டேர்ன் போட்டு அநியாயம் செய்தார்கள். அல்லாஹ் எப்படி உயர்த்தினார்? மக்காவுடைய தினம் கண்ணியமான காபத்துல்லாவுக்கு மேலே ஏற்றினான். இத்தனை பேர் இருக்கத்தக்கன காபத்துல்லாவுக்கு மேலே நபியவர்கள் ஏற சொன்னார்கள். ஏறி அதான் சொல்ல சொன்னார்கள். அல்லாஹ் உயர்த்தினான். எந்த அளவு உயர்த்தினான்? நபியவர்கள் சொர்க்கத்துடைய காட்சிகளை கண்ட பொழுது, கண்டுவிட்டு நபியோட காலையிலே பல தடவை அல்லாஹ் சொர்க்க காட்சி நபியவர்களுக்கு காட்டினான். கண்ணியமானே, அதிலே காலையிலே கேட்கிறார்கள், பிலால் என்ன விசேஷமான அமல் செய்கிறீர்கள், என்ன நல்ல அமல் செய்கிறீர்கள்? ஏன் யா ரசூலல்லாஹ்? இல்லை, சுவர்க்கத்தில் நான் நடக்கின்ற பொழுது எனக்கு பக்கத்திலே நீங்கள் நடக்கின்ற உங்களுடைய காலடி சத்தம் கேட்கிறது. பாலைவனத்திலே இழுக்கப்பட்டவர்கள் பிராணிகளை கட்டி இழுப்பது போன்று சின்ன பிள்ளைகளிடம் கட்டி இழுக்க வைப்பார்கள். அநியாயம் செய்யப்பட்டார்கள். உலக தரங்களை வைத்து முடிவெடுத்தார்கள். இவனுக்கு அடித்தால், இவனுக்கு அநியாயம் செய்தால், இவனுக்கு சித்திரவதை செய்தால் கேட்க பார்க்க யாரும் இல்லை. கீழ்சாதியாக பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ் கௌரவத்தை கொடுப்பதற்குரிய ஈமானும் நல்லமலும் இருந்தது. உலகத்திலே வாழ்ந்து கொண்டு நபியவர்களோடு சேர்ந்து நபியவர்களுக்கு பக்கத்தால் சுவர்க்கத்தில் நடமாறுகின்ற பாக்கியம். இதைவிட என்ன இருக்கிறது? இது ஒரு உதாரணம், சொல்லிக்கொண்டே போகலாம். முடிக்கின்ற கட்டம். அன்பானவர்களே, ரமதானில் அடைந்த தூய்மை, அழகை, கௌரவத்தை, பரிசுத்தத்தை பாதுகாப்போம். வெளிரங்கத்தையும் சீராக்குவோம், உள்ரங்கத்தையும் சீராக்குவோம். இஸ்லாம் முஸ்லிம்களுக்கென்று சில கண்ணியமான சில வெளியடையாளங்களும் இருக்கின்றன, உள்ளடையாளங்களும் இருக்கின்றன. உள்ளம் சார்ந்த தன்மைகள், தாராள தன்மை, மன்னிக்கின்ற தன்மை, விசால மனப்பான்மை, கொடை தன்மை, மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம்,
மற்றவர்களை மதிக்கின்ற பண்பு, மற்றவர்களுக்காக துஆ கேட்கின்ற பண்பு, மற்றவர்களுக்கு உதவுகின்ற பண்பு, மற்றவர்களை எப்பொழுதும் முற்படுத்துகின்ற பண்பு, மற்றவர்களை பற்றி எந்த வஞ்சகமும் உள்ளத்திலே கொள்ளாத பண்பு, இதெல்லாம் உள்ளம் சார்ந்த தன்மைகள், வெளி அடையாளங்கள். ஒரு முஸ்லிமுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தால், கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினை பார்த்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு இறை பக்தி உண்டாக வேண்டும். நம்மை இன்னும் ஒருவர் பார்த்தால், நம்மை யாரும் பார்க்க தேவையில்லை, கண்ணாடிக்கு முன்னால் நின்று நாம் நம்மை பார்ப்போம். என்னை பார்த்து எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதா? யாரும் என்னை பார்க்க தேவையில்லை. எனவே ஒரு முஸ்லிமுடைய முடி அதை எப்படி வளைக்க வேண்டும், எப்படி வெட்ட வேண்டும், அதற்கொண்டு கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும், அதை கொண்டு அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த உரோமம், எந்த முடிகளை வளர்க்க வேண்டும், எதை வலிக்க வேண்டும், எதை வெட்ட வேண்டும் காட்டப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, வலிக்க வேண்டியதை, வெட்ட வேண்டியதை வளர்க்கிறோம், வளர்க்க வேண்டியதை வலிக்கிறோம். இதிலே நாம் செய்யும் ஒரு முஸ்லிமுடைய வெளிரங்க அடையாளங்கள், கண்ணியங்கள், நான் நாகரிகமாக கண்ணியமாக அழகாக சொல்கிறேன். அன்பானவர்களே, ஆண்களுக்கு சில முடிகளை அல்லாஹ் நபியவர்கள் மூலம் வளர்க்க சொல்லி இருக்கிறான், சில முடிகளை வெட்ட சொல்லி இருக்கிறான், சில முடிகள் பொதுவானது, இரண்டுக்கும் அனுமதி உண்டு. அன்பானவர்களே, நம்முடைய அழகு, நான் இவ்வளவு நேரம் பேசிய விடயம் முடிக்க நினைக்கிறேன். பிந்தி வந்தவர்களுக்கு நான் தலைப்பை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நான் பேசிய முழு பிரசங்கமும் வத்தீனி சூராவுடைய சாராம்சம். மனிதனை அழகாக படைத்திருக்கிறோம், கண்ணியமாக படைத்திருக்கிறோம், நாகரிகமாக படைத்திருக்கிறோம், மனிதன் அடிப்படையிலே கௌரவமானவன் என்று 4 சத்தியங்களை அல்லாஹ் செய்து சொல்கின்ற விடயம். கீழ்சாதி ஆக்கினோம் என்று சொல்லுகிறான். பொதுவாக மனித இனத்தை 2 தன்மைகள் உள்ளவர்களை தவிர ஈமான், நல்லமல்கள், இதைத்தான் விளங்கப்படுத்தினேன். அதுக்கு நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு சொன்ன உதாரணங்களை சொன்னேன். கண்ணியமல்லே, 3 உதாரணங்களை சொன்னேன். பிரசங்கத்திலே பிந்தி வந்தவர்கள் இருந்தவர்களிடம் கேட்டு பயன்பெறுங்கள். இதற்கு பின்னால் நேர காலத்தோடு வருவதற்கு மனதிலே தைரியம் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, சொல்லிக் கொண்டு வருகின்ற விடயம், ஒரு மூமினுக்கு உள்ரங்க வெளிரங்க கௌரவங்கள், அடையாளங்கள், அழகுகள் இருக்கின்றன. அதில் வெளிரங்கத்தை நாம் உள்ரங்கத்தோடு வெளிரங்கத்தையும் சீராக்க வேண்டும். சில முடிகளை நமக்கு வெட்ட சொல்லப்பட்டிருக்கிறது, சிலதை வலிக்க, வெட்ட, வளர்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். உள்ளத்தால் இதை நீங்கள் ஏற்று செவிமடுத்து செயல்படுத்துங்கள். ஒரு முஃமினுடைய வெளிரங்க அழகில் ஒன்றுதான் அவர் மீசையை குறைப்பார், தாடியை வளர்ப்பார். மீசையை குறைப்பார், தாடியை வளர்ப்பார். தாடியை வளருங்கள், மீசையை குறையுங்கள். ஒரு முஸ்லிமுடைய அழகை சொல்கிறேன், ஒரு முஸ்லிமுடைய கம்பீரத்தை சொல்கிறேன், ஒரு முஸ்லிமுக்கு நாகரிகம் ஏற்படுவதனால் என்பதை சொல்கிறேன். ஒரு வைராக்கியம் வைப்போம். எத்தனை பேர் வளர்க்கிறார்கள்? யாரை பார்த்து வளர்க்கிறார்கள்? யாரோ ஒருவன், யாரோ ஒரு பிரபலியமான ஒருவனை பார்த்து, அல்ல யாரோ உலக அமைப்பில் பிரசித்தி பெற்றவன், எப்படி அவன் ஹேர் ஸ்டைல் வைத்திருக்கிறான், எப்படி தாடி வளர்த்திருக்கிறான், இப்படி வளர்த்து நரகம் போவது நமக்கு தேவையில்லை. நபியவர்கள் வளர்த்தார்கள், சஹாபாக்கள் வளர்த்தார்கள், நபியவர்கள் வளர்க்க சொன்னார்கள். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். முஸ்லிமுடைய முஃமினுடைய உதாரணங்களை அழகை சொல்லி வருகின்ற தலைப்பு. அன்பானவர்களே, 2 வெளிநாட்டு தூதுவர்கள் வந்தார்கள். வெளிநாட்டிலிருந்து நபியோடு சந்திக்க வந்தார்கள். எப்பொழுதுமே விருந்தாளிகளை, வருபவர்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி உபசரிப்பது நபியுடைய பண்பு. அந்த 2 பேருடைய முகத்தையும் நபியவர்கள் திரும்பி பார்க்கவில்லையா? 2 பேருடைய முகத்தையும் திரும்பி பார்க்கவில்லையா? மற்ற பேச்சுவார்த்தை நடந்தது என்றாலும் நபியவர்கள் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லையா? வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? 2 பேரும் அவர்களுடைய தாடியை முழுமையாக வலித்திருந்தார்கள். தாடியை முழுமையாக வலித்தவர்களுடைய முகத்தை கூட நபியவர்கள் பார்க்க, உலகத்திலே பார்ப்பதை வெறுத்தார்கள் என்றால் அந்த நபியவருடைய கையால் ஹவுதுல் கௌசரில எப்படி நீர் அருந்த முடியும்? அந்த நபியவர்களுடைய ஷஃபாஅத் எப்படி கிடைக்கும்? கண்ணியமானே,
அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய அழகு அலங்காரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக ஒரு வைராக்கியம் வைப்போம். என்னுடைய ஜனாசா, என்னுடைய மையத் வைக்கப்படும் பொழுது கண்ணியமானவர்களே, என்னுடைய ஜனாசாவுக்கு என்னுடைய மையத்திலே என்னுடைய முகத்திலே பரிபூர்ணமான தாடி இருக்கும். வைராக்கியம் வைப்போம். என்ன நாகரிகமாக கண்ணியமாக அழகாக சொல்லுகிறேன். சிலர்கள் இதை கேவலமான ஸ்டைலிலே சொல்வார்கள். நான் அப்படி சொல்லவில்லை, இது கண்ணியமாக சொல்லியிருக்கிறேன். அன்பல்ல, அங்கிருந்து ஆரம்பிக்க நம்முடைய அழகு ஆண்களுக்கு பெண்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்துடைய அடையாளமாக அல்லாஹ் அதை தந்திருக்கிறான். வயோதிபத்திலும் இளமையின் தோற்றம் வெளியாகக்கூடிய ஒன்றாக அதை தந்திருக்கிறான். எத்தனையோ பாரிய தோள்களை காக்கக்கூடிய நோய்களுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் அதை தந்திருக்கிறான். அதே போன்று கண்ணியமான உடலுக்கு ஒரு அலாதியான சக்தூட்டக்கூடியதாக அல்லாஹ் அதை தந்திருக்கிறான். எனவே அழகு கவர்ச்சி என்பது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அடுத்து ஆண்களுக்கு சில ஆபரணங்கள், பெண்களுக்கு என்று சில ஆபரணங்கள் இருக்கின்றன. பெண்களுக்கு தான் கம்மல், மாலை, கைச்சை, தங்கத்தினால் அவர்களுக்கு எத்தனையோ ஆபரணங்கள். ஆண்களுக்கு ஒரே ஒரு ஆபரணம் தான். இந்த நம்மிடம் அது இல்லை, மற்ற எல்லாம் இருக்கிறது. ஒரு வெள்ளி மோதிரம். வெள்ளி மோதிரம் ஆண்களுக்குரிய அனுமதிக்கப்பட்ட ஆபரணம். தயவாக, பணிவாக, அன்பாக வேண்டுகிறேன் கண்ணியமானவர்களே, நம்முடைய கழுத்தில் வேறு எதுவும் தொங்கக்கூடாது. நோன்பிலே ரமதானிலே அடைந்தோமா பரிசுத்தம், அழகான முஸ்லிமாக வாழ வேண்டுமா, நாகரிகமான முஸ்லிமாக வாழ வேண்டுமா, காது குத்த முடியாது, கழுத்திலே தொங்க முடியாது, கையிலே செயின் தொங்க முடியாது. தொழுகிறார், கேமலே தொழுகிறார், தௌபாஜபில் இருக்கிறார், அந்த அமல் செய்கிறது, தொங்குகிறது செயின், தொங்குகிற பிரஸ்லைட். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் கலர வேண்டும். நான் பேசிய தலைப்பு, ஒரு முஸ்லிம் அழகானவன், கண்ணியமானவன், கௌரவமானவன், நாகரிகமானவன். இவற்றை பார்த்தால் நம்மை பற்றி கண்ணியம் வருமா, கேவலம் வருமா? நாம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று நம்மை பார்த்து நாமே முடிவெடுப்போம். நானும் மனைவியும் போகும் பொழுது என்னுடைய கருத்துக்கும் மனைவியுடைய கருத்துக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். என்னுடைய கைக்கும் என்னுடைய தங்கச்சியுடைய தாத்தாவுடைய கைக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். என்னுடைய காதுக்கும் என்னுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்ணுடைய காதுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆணுக்கென்ற அழகு வித்தியாசம், பெண்ணுக்குரிய அலங்காரங்கள் வித்தியாசம். எனவே அங்கிருந்து திருந்த வேண்டும். பேசுவதற்கு இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. உள்ரங்கம் வெளிரங்கம் இரண்டையும் அழகாக அமைத்துக் கொள்வது நமக்கு மிக அத்தியாவசியமானது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த அலங்காரங்கள், இந்த நவீன கலாச்சாரங்கள் எல்லாம் எங்கு தெரியும் ஆபத்து? ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்படி சொல்லுது முடித்து எல்லோரும் போயிருக்க வேண்டும். சிலர் வீடுகளிலே பகல் சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் 12:10 அதான். எத்தனை மணிக்கு மிம்பரில் ஏற்றினீர்கள்? 12:10 அதான் என்றால் கண்ணியமானவர்களே, ஒரு மஹல்லாவுடைய செழிப்பு, ஒரு மஹல்லாவுடைய முன்னேற்றம், ஒரு மஹல்லாவுடைய பரக்கத், ஒரு மஹல்லா அல்லாவுடைய அருளுக்கு உட்படும் எப்ப தெரியுமா? வெள்ளிக்கிழமையுடைய இக்காமத்தை அல்ல, அதானை மஸ்ஜிதில் இருந்து எல்லோரும் கேட்க வேண்டும். அதானை குறைந்தது ஹத்தீப் மிம்பருக்கு ஏறியவுடன் சொல்லப்படுகின்ற அதானையாவது நான் மஸ்ஜிதிலிருந்து கேட்கின்ற அளவுக்கு ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் என்னுடைய ஈமானை பற்றி கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாம். கொத்துபாவில் அரைவாசியிலும் அரபு கொத்துபாவிலும் இக்காமத் சொல்லப்படும் பொழுதும், அதே கொத்துபாவிலே வெளியிலிருந்து பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு இக்காமத் சொல்லப்படும் பொழுது ஓடி வந்து தக்பீர் கட்டுகின்ற நிலைமையில் நான் இருக்கிறேன் என்றால் நான் அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் தூரத்தில் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை தூக்கி வீசி இருக்கிறான் என்று பயப்பட வேண்டும். அல்லாஹ் என்னை தூரமாக்கி கொண்டு போகிறான், இங்கிருந்து தூரமாக நரகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று பயப்பட வேண்டும். அதைவிட ஒருபடி முன்னேறி வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதுக்கு வராதவர்கள் என்னுடைய உள்ளத்திலே கல்நெஞ்சம் இருக்கிறது, சீலடிக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்துக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று தனிமையில் உட்கார்ந்து அழ வேண்டும். ஹவுஸ் கவுசல் நீரிருந்து வரும் பொழுது கொஞ்சம் பேரை மலக்குமார் விரட்டுவார்களாம். உனக்கெல்லாம் தண்ணி இல்லை, கிடையாது, போ போ போ. கியூஆர் இல்லாமல் பெட்ரோல் அடிக்க போனால் விரட்டப்படுவோம். நபியர்கள் என்னுடைய உம்மத்தை தானே ஏன் விரட்டுகிறீர்கள்? என்னுடைய உம்மத்து தானே. அந்த வார்த்தை வித்தியாசம் மலக்குமாருடைய. யார சொல்லலாம், உங்களுடைய உம்மத்தை தான், உங்களுக்கு பின்னால். இந்த வார்த்தையே சமகால நவீன நாகரிகங்களுக்குரிய வார்த்தை. மாதா அஹ்தஸு பஅதக், உங்களுடைய மௌத்துக்கு பின்னால், உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்னென்ன நவீன கலாச்சாரங்களை உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. காது பூ போடுகின்ற கலாச்சாரம், காது கழுத்து செயின் போடுகின்ற கலாச்சாரம், பச்சை குத்துகின்ற கலாச்சாரம், போதை வசு கலாச்சாரம், ஹேர் ஸ்டைல் கலாச்சாரம்,
டிரஸ் கலாச்சாரம், முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடையிலே கிழித்து அவுரத்தை காட்டிக்கொண்டு பிளந்து கொண்டு போகின்ற ஜீன்ஸும் டெனிமும் எடுக்கின்ற கலாச்சாரம், கண்ணியமானவர்களே ஒரு பக்கத்தை வளைத்து மறுபக்கத்தை வளர்க்கின்ற கலாச்சாரம், மிருகங்களுடைய உருவங்கள் போன்ற முகத்தை மாற்றுகின்ற கலாச்சாரம், இதெல்லாம் நவீன கலாச்சாரங்கள். இந்த நவீன கலாச்சாரங்கள் என்னென்ன இவர்கள் உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. யாரும் சொல்லலாம், உங்களுடைய கையால் தண்ணீர் குடிக்க இவர்களுக்கு தகுதி கிடையாது. ஹவுதுல் கௌசரில் விரட்டப்பட வேண்டுமா? எல்லா மாடர்ன் கல்ச்சர்களையும் பின்பற்றுவோம். இதுதான் என்னுடைய ஹுத்பாவுடைய ஆணிவேர். ஹவுதுல் கௌசரிலே முழு உலகத்திற்கு எல்லா தண்ணீரையும் தாகத்தையும் குடித்தாலும், கடல் நீரை குடித்தாலும் தாகம் தீராது. அந்த தாகத்தின் பொழுது நபியருடைய கையால் தண்ணீர் வேண்டுமா? வெளிரங்கத்தையும் அழகுபடுத்துவோம், உள்ரங்கத்தையும் அழகுபடுத்துவோம். நவீன கலாச்சாரங்களை, மாடர்ன் அந்த கல்ச்சர்களை இன்றோடு விடுவோம். அங்கு மலக்குமார்கள் மூலம் விரட்டப்பட வேண்டுமா? தாராளமாக பின்பற்றுவோம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அழகையும் கவர்ச்சியையும் நாகரிகத்தையும் உள்ரங்கத்தில் வெளிரங்கத்தில் பாதுகாக்கின்ற பக்குவத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற்றாரோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஒரு முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் உண்மையான ஈமானை தருவாயாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. யார் நம்முடைய அடிப்படை அழகு நாகரிகங்களை பாதுகாக்கின்ற பக்குவங்களை தருவாயாக. நம்முடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் தூய்மையான முஸ்லீம்களுடைய உள்ரங்கமாக வெளிரங்கமாக மாற்றுவாயாக. அசுத்தங்களை விட்டு பாதுகாப்பாயாக, கேவலங்களை விட்டு பாதுகாப்பாயாக, அநாகரிகங்களை விட்டு பாதுகாப்பாயாக, நவீன கலாச்சாரங்களை விட்டு பாதுகாப்பாயாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உனக்கு விருப்பமான உன்னுடைய நல்லடியாருடைய அடையாளங்கள் நம்மளை தென்படுவதற்கு கிருபை செய்வாயாக. ஈமானில் வாழ்ந்து